தம்பி, தம்பி, இங்கே பாடுறா ஒரு நிமிஷம். இருடா ஒரு நிமிஷம், எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா, நான் ஃபோன் பேசுகிறேன்னு தெரியுதுல்ல, மறுபடியும் வந்து இங்கே பாடுறா ஒரு நிமிஷம், இங்கே பாடுறா ஒரு நிமிஷம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தான் நீரேன், நான் ஃபோன் பேசிட்டு வருவேன்ல. இப்போ சொல்கிறேன். அது ஒன்றுடா தம்பி, கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னது? இருடா, நான் ஃபோனை வைக்கிறேன், அப்புறமா கால் பண்ணுறேன். என்னது, நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணுமா? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் போய் பால் பாக்கெட் வாங்கினா கடைக்காரன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான்? தம்பி, வீட்டுக்கு தானடா வாங்குறேன், மற்றவனுக்கா வாங்குறேன். வீட்டுக்குள்ள போய் வாங்கினா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணா நீயே போய் வாங்கிக்க. காலையிலேருந்து அம்மா 4-5 தடவை கடைக்கு வெளியே போயிட்டு வந்துட்டேன்டா, காலெல்லாம் வலிக்குது. இந்த ஒரு தடவை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அப்பா மாதிரியே என்ன நினச்சிட்டல, படித்து முடிச்சிட்டா வேலைக்கு போகாமல் வீட்டில் வெட்டியாக இருக்கான், வீட்டு வேலையை செய்ய சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லைடா, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அம்மாவுக்கு ரொம்ப கால் வலிக்குதுடா, நிஜமாவே முடியல என்னால். காலையிலேருந்து வீட்டு வேலை செஞ்சு பாரு, உடம்புலாம் டயர்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு தடவை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னால் முடியாதும்மா, நீ போயிட்டு வா. என் ஃப்ரெண்டுக்கிட்ட வேலை விஷயமா முக்கியமாக பேசிகிட்டு இருந்தேன், நீ வேற வந்து அதுன்னு சொல்லி நீ பாரு என்னை டென்ஷன் பண்ணி விட்ட. நீ பாரு, எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. தம்பி, பால் இல்லைடா, காப்பி போடுறதுக்கு பால் வேணும்டா. என்னால் இப்போ எங்கேயும் போக முடியாது, நீ வேணா போய் கொண்டு வா, இல்லைன்னா வேறு யாராச்சும் அனுப்பிவிடு. சரி, அம்மா நானே போகிறேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டுக்கடா கொஞ்சம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போ. நம்ம இந்த வீட்டில் சும்மா இருக்கோம்னு சொல்லி எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க போல் இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஏதாச்சும் ஏதாவது சொல்லட்டும், நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டால் தான் சரியாக வரும். முதல்ல ஒரு நல்ல வேலையாக வாங்கணும், நிறைய சம்பளத்தில். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு காட்ட முடியும். அப்பா முடியல, நான் கால் வலிக்குது. என்ன இவன் இந்த நேரத்தில் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கா? என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே வர்றா? அது ஒன்றும் இல்லைங்க, பால் பாக்கெட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏன் ரொம்ப சோர்வாக தெரியுற, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, காலையிலேருந்து 4-5 தடவை கடைக்கு வந்து போய் காலெலாம் வலிக்குது, முடியல. அதான் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கேன். ஏன் உன் பையன் என்ன பண்ணுறான்? அவனை அனுப்பிட வேண்டியது தானே? அவன் யார்கிட்டயோ வேலை விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க, அதான் நானே வந்துட்டேன். யார்? உன் பையனா? வேலை விஷயமா? எவன் கிடப்பான், கதை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி கால் பண்ணியிருப்பான். அதை நீ வேலை விஷயமா பேசுகிற அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீயே வந்துட்டியா? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். சரிங்க. அப்படியா? சரி, ஒரே ஜாலியாக போகணும். ஒரு நிமிஷம். என்ன அம்மா, பால் பாக்கெட் வாங்க போகிறேன் அப்படின்னா வெறும் கையை வீசிட்டு வர்றேன். நான் தலை வலிக்கிட்டு காப்பி வேணும்னு கேட்டேனா இல்லையா? நான் கடைக்கு தாண்டா போயிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா பாட்டி வெளியில் வந்துட்டாரு, அவரே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அவர் எப்போ போயிட்டு வாங்கிட்டு வர்றது? விடிஞ்சிரு இன்னைக்கு. ஒரு காப்பி கூட இந்த வீட்டில் நேரத்துக்கு கிடைக்காது போல் இருக்கு. சரி, போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆச்சு கொண்டு வா, பசிக்குது எனக்கு. சரி தம்பி, இரு வந்துட்டேன். இந்தாடா தம்பி, இதை சாப்பிட்டுக்கிட்டுறேன், அப்பா பால் வாங்கிட்டு வர வரைக்கும். என்னது இது? ரிப்பன் பக்கோடாடா, நல்லா இருக்கும். சரி கொடுங்க. இந்தா, நீ கேட்ட பால். அம்மா, இப்போ எதுக்கு நீ சாக்காகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், நீ இப்படியே இவனுக்கு எல்லாத்தையும் தட்டில் வச்சு கொடு, நீ சொன்ன பேச்ச உடனே கேட்டுருவான். நான் அப்புறமா பேசுகிறேன்டா, எங்கள் அப்பா வந்துட்டாரு. சரிங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த கூட நல்லா இருக்கா? இல்லைப்பா, இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, அம்மா இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு முருகா, திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா எப்படி இருக்க? நீங்கள் பேசிடுறீங்கப்பா, நான் உள்ளே போகிறேன். என்னையா உன் கஞ்சாட்டையிலே பையன் உள்ளே போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன சொல்லு, திடீர்னு என்ன இந்த பக்கம் வந்திருக்கேன், காரணம் இல்லாமல் வரமாட்டியே. அம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ? அதான் பார்க்குறியே, உன் பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான்ல? போன வருஷம் தான் முடித்தான். என் பையனை இன்ஜினியரிங்கில் சேர்க்கலான்னு நினச்சேன், அதான் அவன்கிட்ட வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உன் பையன் தான் இருக்கான்ல, அவனையும் கூப்பிடு, அவன்கிட்ட கேட்டலாம் எப்படின்னு. எது, நீயுமா? ஐயோ, இந்த ஆள் வேறையா?
இன்னைக்கு மாட்டினேன் போ.